பால்ராஜ், நாச்சியாரம்மா, போனை அங்க வச்சுட்டேன். அம்மா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்கிட்ட பேசுறதுக்கு ஒண்ணும் இல்ல. கலெக்டருக்கு உன்னை சம்பந்தம் பேசியிருக்கேன். சீக்கிரத்திலேயே உனக்கு கல்யாணம். நான் பால்ராஜ லவ் பண்றேன். அன்னைக்கு கலெக்டர் கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்டதுக்கு அம்மா ஓ இஷ்டம்னு சொன்னேன். அப்ப அவன் மேல எனக்கு லவ் இல்லம்மா. முந்தா நேத்து தான் காதல் வந்துச்சு. முந்தா நேத்து வந்தா நாளைக்கு போயிடும். மறந்து போற காதல் இல்லம்மா. சரி, அவங்கிட்ட சொல்றேன், அவனே மறந்துருவான். அவன் மறந்தால் நான் மறக்க மாட்டேன். மனசு கொடுத்துட்டேம்மா. நான் வாக்கு கொடுத்துட்டேன். அவனை எதை பாத்திரி காதலிக்கிற? அவன் ஒரு உதவாக்கற. இந்த ஊர்க்காரங்களை கேளு. அவ்வளோ எதுக்கு? அவங்க அம்மா அப்பா கிட்ட கேளு. தாசண்ணா, உள்ள வாங்க. என்னாச்சு தாசண்ணா? எனக்கு என்னமோ பயமா இருக்கு. வீட்டுக்கு விருந்தாளியா வான்னு சொன்னா வீடே எந்துன்னு சொன்ன மாதிரி இருக்கு இவன் பண்ண வேலை. என்னடா? உள்ள வாங்க. என்னடா இங்க என்ன பிரச்சனை பண்ணி வச்சிருக்க? இவங்க பாக்குறத பார்த்தா நாச்சியாரம்மா பாத்துக்கிட்டு இருக்காங்க. வணக்கம்மா. வணக்கம்மா. உட்காருங்க. வாங்க வாங்க உட்காருங்க. டேய் தம்பி எழுந்துடா. டேய் பால்ராஜ் எந்திரி. பரவாயில்ல, உட்காருங்க. பரவாயில்லம்மா. உட்காருங்க உட்காருங்க. தாகத்துக்கு ஏதாவது குடிக்கிறீங்களா? வேணாம்மா. எங்களை எதுக்கு வர சொன்னீங்கம்மா? பாரு சிவா, ஒரு காலத்துல எங்க அப்பாக்கு நான் வாக்கு கொடுத்தேன். இந்த ஊரை நல்லா பாத்துக்குவேன்னு. வாக்கு தவறல. வாக்கு தவற சொன்னதுக்கு கல்யாணம் பண்ணவனையே விட்டுட்டு வந்தேன். ஆனா வாக்கு தவறல. இன்னைக்கு என் பொண்ணு வார்த்தையை நம்பி ஒருத்தர்கிட்ட சம்பந்தம் பேசி முடிச்சிட்டு வந்திருக்கேன். இப்ப அந்த வாக்கை என்ன மீற சொல்றியா? நீங்க என்ன சொல்றீங்கன்னு புரியலம்மா. சின்ன வயசுல சேர்ந்து விளையாடினப்போ குழந்தைங்க தானேன்னு விட்டுட்டேன். காலேஜ்ல சேர்ந்து சுத்தும் போது சரி ஃப்ரெண்ட்ஸ் தானேன்னு விட்டுட்டேன். அவ்வளோ ஏன், என் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து சாப்பிட வைக்கும் போதும் என் கண்ணுக்கு தப்பாவே அது தெரியல. ஆனா ஏன் வீட்லயே ஏன் பொண்ண ஏன் கண்ணு முன்னாடியே கட்டி பிடிச்சுக்கிட்டு நின்னா அது எனக்கு சரியா படுமா? நீங்க என்னம்மா சொல்றீங்க? இவன் சின்ன பையனா இருக்கும்போது என்கிட்ட பொம்மை கேட்டான், கொடுத்தேன். இன்னைக்கு என்னோட பொண்ணையே கேக்குறான், கொடுக்கட்டுமா? பஞ்சாயத்தை கூட்டி நியாயம் கேட்கறதுக்கு இது ஒண்ணும் ஊரு பிரச்சனை இல்ல, இந்த நாச்சியார் அம்மாவோட வீட்டு பிரச்சனை. ஐயோ 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 ஐயோ! ஏண்டா என்னடா வேலை பார்த்து வச்சிருக்க? என்னடா பண்ணி வச்சிருக்க? நீ எல்லாம் இருக்கிறதுக்கு செத்து தொலைலாண்டா. சாவ. ஏண்டா இப்படி ஒரு வேலையை பார்த்த? நிறுத்து. ஏண்டா? இந்த ஊர்ல உன் பையன் நிறைய தப்பு பண்ணிருக்கான். கண்டும் காணாம விட்டுட்டேன். ஆனா இப்போ ஒண்ட வந்த பிடாரி ஊர் பிடாரிய துரத்துற மாதிரி ஏன் வீட்லயே கை வச்சுட்டான். சொல்லுங்க, என்ன பண்ணலாம்? நாங்க இந்த ஊரை விட்டு போயிடுறோமா? ஆமாமா, நாங்க போயிடுறோமா. வாடா பால்ராஜ். அம்மா ஓடா, நடடா. என்ன விடுங்க. எங்க போணுங்கறீங்க? பிறந்து வளர்ந்த ஊரு. வாழ்ந்தாலும் இங்கதான் வாழணும், செத்தாலும் இங்கதான் சாகணும். எங்க போகணும், எதுக்கு போகணும்? தப்பு பண்ணதுக்காக. தப்பு பண்ணதுக்காகவா? மகாலட்சுமி, நீயும் துணியை பேக் பண்ணு. நீ வரணும், வா போலாம். ஐயோ, என்னடா சொல்ற? மகாலட்சுமி மதுக்குடா வரணும்? லவ் பண்ணிருக்கேன். நானும் தப்பு பண்ணிருக்கேன். அம்மா, இங்க நடக்கிறது காதலை பத்தியோ தப்ப பத்தியோ கிடையாது.
அம்மா கொடுத்த வாக்கு பத்தி தான். வாக்கு பொல்லாத வாக்கு. எங்க அப்பாக்கு நானும் சின்ன வயசுல வாக்கு கொடுத்திருக்கேன். 10th கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணுவேன்னு. ஆனா இல்லையே. என்னடா பேசிட்டு இருக்க? நீ இருமா. எங்க தாத்தாவும் தான் வாக்கு கொடுத்தாரு, எனக்கு கல்யாணம் ஆகிற வரைக்கும் இருப்பேன்னு. இருக்காரா? இல்லையே. வாக்கும் போயிடுச்சு, தாத்தாவும் போயிட்டாரு. டேய், நீ கொடுத்த வாக்கும் நாச்சியார் அம்மா கொடுத்த வாக்கும் ரெண்டும் ஒன்னாயிடுமாடா? அப்படின்னா நாச்சியார் அம்மா கொடுத்தா அது வாக்கு, நான் கொடுத்தா சாக்கா? போய் வேலையை பாரு. ஏய், அம்மா என்னடா சின்னவங்க பெரியவங்கன்னு கூட இல்லாம என்ன பேச்சு? இந்த ஊர் தலைவரா சொல்றேன், போங்க இந்த ஊரை விட்டு. தலைவரா? எதுக்கு தலைவரு? யாருக்கு தலைவரு? நீங்க என்ன ஓட்டு வாங்கி ஜெயிச்சிங்களா? மா, நீ ஓட்டு போட்டியா என்ன? பேசாம வா, இருடா. நீ ஓட்டு போட்டியா? இதோ கூடவே சுத்திட்டு இருக்கியே, நீ ஓட்டு போட்டியா? இவ்ளோ எதுக்கு? உங்க ஓட்ட நீங்க போட்டீங்களா? ஊருக்காரங்க எல்லாம் சேர்ந்து நாச்சியார் அம்மாவை தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஹலோ, ஊரெல்லாம் சேர்ந்து இல்ல, உங்கள மாதிரி 4 பெரிய மனுஷங்க சேர்ந்து முடிவெடுத்தது, அவ்வளவுதான். ஓட்டு வாங்கி ஜெயிச்சாதான் தலைவர். அப்ப எப்பவோ எங்க தாத்தா காலத்துல உங்களுக்கு சொத்து அதிகமா இருக்குன்னு எங்க தாத்தா உங்க தாத்தாவை தலைவர் ஆக்கிட்டு செத்து போயிட்டாரு. உங்க தாத்தா உங்க அப்பா கொடுத்தாரு, உங்க அப்பா உங்களுக்கு கொடுத்தாரு. இதுல என்ன பெருமை இருக்கு? எங்க தாத்தா பாபரா இருந்தா நானும் அக்பரா இருப்பேன், அவ்வளவுதான். அப்படின்னா என்ன சொல்றடா? ஓட்டு போட்டாதான் நான் ஜெயிப்பேன்னு சொல்றியா? யாரா இருந்தாலும் போட்டி வச்சு தானே தெரிஞ்சுக்க முடியும். நாச்சியார் அம்மாவுக்கு எதிராக எவன்டா நிப்பான்? யாரோ எதுக்கு? நானே நிக்கிறேன். டேய், என்னடா நீ எனக்கு எதிரா நின்னு என்னையே ஜெயிக்க போறியா? தெரியல, ஜெயிச்சாலும் ஜெயிப்பேன். ஆ, சரிடா, தலைவரா நில்லு. இந்த ஊரு ஜனங்க ஓட்டு போட்டா தலைவரா ஜெயிச்சிரு. அப்போ என் பொண்ண உனக்கு கொடுத்து கல்யாணம் பண்றேன். ம். ஆனா நீ தோத்துட்டா என் பொண்ணையும் இந்த ஊரையும் விட்டு நீ ஓடி போயிடு. என்னடா பயமா இருக்கா உனக்கு? என் தைரியம் உங்க பின்னாடி தான் இருக்கு. சேலஞ்ச். அம்மா, அங்க கலெக்டருக்கு வாக்க கொடுத்திருக்கீங்க, எங்க இவங்கிட்ட போட்டி போடுறீங்க? என்னம்மா, ஒண்ணுமே புரியல. வாக்குங்கிறது காப்பாத்திக்கிறது, பந்தயங்கிறது ஜெயிக்கிறது. இந்த உதவாக்கரை கிட்ட இருந்து என் பொண்ணை காப்பாத்திக்கிறதுக்காகத்தான் இந்த போட்டியை வச்சேன் தாசண்ணா. வாக்க காப்பாத்திக்கிறதும் நான் தான், போட்டியில ஜெயிக்க போறதும் நான் தான். நம்ம ஊர்ல இப்பதான் முதல் தடவையா எலெக்ஷன் நடக்குது. நம்ம நாச்சியார் அம்மாவை எதிர்த்து முதல் தடவையா பால்ராஜ் போட்டி போடுறான். டோய், என்ன பண்றதுன்னு தெரியல. டேய், என்னடா லுங்கி தூக்குற? நானே பைத்தியமா உட்கார்ந்து இருக்கேன், நீ என்னடா பண்ற? நைட்டு ஸ்பைடர்மேன் படம் பார்த்தேன். அப்படி இப்படி பண்ணி வெப் விட்டாரு. அதான் நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். டேய், அதெல்லாம் சினிமால மட்டும்தான்டா, நிஜத்துல இல்ல. நீ செஞ்சது கூட சினிமால தான் நடக்கும். சேலஞ்ச் பண்ணிட்டு வரதுக்கு நீ என்ன ரஜினி நினைச்சா? இப்படி காலை தூக்கி ஹே அப்படின்னு அவங்க கிட்ட போய் சேலஞ்ச் பண்ணிட்டு வந்திருக்க. அடே பால்ராஜே, தலைவராக போறேன்னு சொன்னியா? நாச்சியார் அம்மா கிட்டயே சேலஞ்ச் பண்ணியா? பைத்தியம் கீத்தியம் பிடிச்சிருச்சா உனக்கு? தலைவராக போறாராம் தலைவர். புதுசா நம்ம ஊருக்கு பஞ்சம் முளைக்க வந்தவங்க கூட நம்மள பீஸ் பீஸா பிச்சை எறிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. டேய், ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் சாதாரணம்டா. கரெக்டா சொன்னடா. ம். எதுக்காகடா இப்படி சேலஞ்சு பண்ண? ஊர்க்காரங்களாம் நிம்மதியா இருந்தா உனக்கு ஏன்டா வயிறு எரியுது? அதுவும் நம்ம ஊர் தேவதை நாச்சியார் அம்மா கிட்டே போய் போட்டி போடுற. இது வரைக்கும் ஏதாச்சும் ஒரு நல்ல காரியம் பண்ணிருக்கியா? ஏன் பண்ணல? நேத்து நைட் ஒருத்தன் வண்டியில போகும்போது ஸ்டாண்ட் எடுக்காம போனா. ஸ்டாண்டுன்னு கத்துனா என்ன இருக்கும்? நான் நல்லது பண்ணலையா? சூப்பர்டா. அப்ளிகேஷன் அப்ரிசியேஷன் அது. அதான். சிக், நீ எல்லாம் ஒரு ஆளு. மனம் போச்சு. ஊர்ல இருக்கிறவன் ஒவ்வொருத்தன் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவான். அதெல்லாம் பெருசா எடுத்துக்காத. பால்ராஜே, நம்பரை முதல்ல நோட் பண்ணிக்கோ. 93 42 73 10 07. முந்தானத்து என் அக்கா பொண்ணுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு. போய் காமிச்சோம், பைத்தியம் குறைஞ்சிருச்சு. நீயும் போய் காமிச்சுக்கோ, உனக்கு பிடிச்சிருக்க பைத்தியமும் குறைஞ்சிரும். பின்ன என்னடா, நீ போய் தலைவர் போட்டிக்கு போட்டி போடுற?
நீயே பைத்தியக்கார பரதேசி ஏய், போடா டேய், சொல்றா, டென்ஷன் ஆகாத, வர்ற கோவத்துக்கு பாத்துக்கலாம்டா அவனை.